பிரம்மாண்டமான ஒரு வில்லா ஹவுஸை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் இப்போ இந்த காணியை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம். இங்கே வந்தால் என்ன சுற்றி பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாமா? என்ன பாருங்க, பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயற்கையோட வாழணும்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். சின்ன சின்ன இடங்களில் வந்து தண்ணிகள் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வடிவாக எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50 பிறப்பு. என்ன 50 பிறப்புக்கு நீங்கள் வடிவாக போய் சுற்றி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கேம்பிங் எல்லாம் பண்ணலாம், பாவிக்கு போடலாம், ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஸ்டே பண்ணலாம். அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகி. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் மாக்கம் பீச் தெரியும் தானே. இந்த மாக்கம் பீச்லேருந்து சரியாக ஒரு 15 மினிட்ஸ் தூரத்தில் ஒரு வில்லா ஹவுஸுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்லா ஹவுஸ். இந்த வீடியோ பார்க்குறதுல யாராவது யூரோப்பில் இருந்தோ இல்லைன்னு சொன்னால் வேறு நாடுகளில் இருந்து கனடாக்கு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் ஒரு இயற்கையான சூழலோட வாழ போறீங்கன்னு சொன்னால் இயற்கையான சூழலோட நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேமிலியோட வந்து ஃபன் பண்ணி நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பாட் தேடி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ வாங்க இந்த வில்லா ஹவுஸை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி போட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ கீழே பேஸ்மெண்ட்டுக்குள்ளே நிற்கிறேன். எத்தனை ரூம் இருக்குன்னு சொன்னால் பெரிய ஒரு வீடு, இது பெரிய ஒரு வில்லா. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேரோட வந்து ஸ்டே பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இப்படியான பெரிய கட்டில் எல்லாம் இருக்குது. பெரிய ரூம் தான், மேலே கீழே எல்லாம் படுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போதிய அளவு ரூம் வசதிகளும் இருக்குது. பாருங்க, மற்றது பெரிய பெரிய வாஷ்ரூம் எல்லாமே வந்து பெருசாக தான் இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. பெரிய பெரிய கிச்சன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்பிக்யூ எல்லாம் போட்டு சாப்பிட்டு நல்ல ஃபன்னாக இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடம். பாருங்கோ, பெரிய ஒரு கிச்சன். மற்றது இந்த சூழல் வந்து சரியான ஒரு அமைதியான ஒரு சூழல். எந்த ஒரு டிஸ்டர்பும் உங்களுக்கு இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் பெறாது. ஸோ அதால் வந்து நீங்கள் எதுக்குமே வந்து பயப்படவும் தேவையில்லை. அமைதியான சூழலோட கொஞ்ச நாள் வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரலாம். மற்றது ஃபூல் வந்து விளையாடலாம். பாருங்கோ, அதோடு சேர்த்து கேரம் போர்ட் விளையாடலாம். கேரம் போர்ட் எல்லாமே வந்து இவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் மோர் டீட்டெயில்ஸுக்கு கீழே இருக்கிற நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணலாம். இது வந்து பேஸ்மெண்ட். இப்போ நான் வந்து பேஸ்மெண்ட் தான், பட் ஆனால் இருந்தாலும் அது லேண்டோடய இருக்கிறதால நாங்கள் பாருங்க இப்போ ஈஸியாக வந்து வெளியில் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வீட்டுக்கு பின்னுக்கு ஸ்விம்மிங் பூல் வசதிகளும் இருக்குது. எல்லாமே வந்து இப்போ தான் வந்து எல்லாம் வந்து ஆயத்தப்படுத்தி பண்ணிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாளும் தெரிந்தானே உங்களுக்கு விண்டர். ஸோ இப்போ சம்மருக்கு தான் இது வந்து இவங்க செய்கிறவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த வில்லா, பெரிய ஒரு வில்லா. பேஸ்மெண்ட் வந்து அப்படியே லேண்டோடையே இருக்குது. முன்னுக்கு வந்து கொஞ்சம் உயரமண்டம் பண்ணால் முன் என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கத்தால் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 2 பக்கமுமே லேண்டால் நீங்கள் என்ட்ரு பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ வீட்டினுடைய உள்பகுதிக்கு இப்போ போகிறேன். முன் என்ட்ரன்ஸுக்கு போவோம். இதுதான் வந்து வீட்டினுடைய முன் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வீட்டுக்கு முன்னுக்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு காணி இருக்குண்டு. ஓகே சரி, இப்போ நான் வந்து உள்ளுக்கு போவோம். வாங்கோ, உள்ளே என்டர் பண்ண உடனே பாருங்க எவ்வளோ மகிழும் மறைய பாருங்கோ. லிவிங் ரூம் வந்து சரியான பெருசு. அதுவும் 2 இருக்குது, 1 இல்லை 2 இருக்குது. நான் பாருங்க, இது வந்து 2வது மகள் மறை. உங்களுக்கு போதிய அளவு சோஃபா செட் இருக்குது. அதோடு சேர்த்து நீங்கள் சோஃபாவில் இருந்து டிவி பார்க்குறதுக்கு டிவி இருக்குது, கேரம் போர்ட் விளையாடலாம். அப்படி இப்படின்னு சொல்லி சகல வசதிகளும் வந்து உங்களுக்கு ஒழுங்கு செய்து தரப்படும். கிச்சனை வந்து பாருங்கோ, சமையல் அறையெல்லாம் வந்து சரியான பெருசாக இருக்குது. பாருங்கோ, பெரிய ஒரு ஸ்பேஸ் தான். அப்படியே நாங்கள் இப்படி பண்ணோம். இங்கே பாருங்க, ஒரு ரேடியோ மாதிரி செட்டப் பண்ணி வித்தியாசமாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. அப்படியே டைனிங் டேபிள் 2 இருக்குது. வாஷ்ரூம் வசதிகள் எல்லாம் போதிய அளவு வாஷ்ரூம் வசதி இருக்குது. இது வந்து கிச்சன். அப்படியே வந்தோம்னு சொன்னால் வாஷ்ரூம் இருக்குது. பாருங்கோ, அப்படியே வந்தோம்னு சொன்னால் ரூம் வசதிகளும் வந்து ஏகப்பட்ட ரூம் வசதிகள் இருக்குது. 1 2 3 4 5 அப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். உங்களுடைய சொந்தங்களோட வந்து நல்ல ஃபன்னாக இருந்து நீங்கள் கதைச்சி பேசி மகிழ்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். அமைதியான ஒரு இடங்களை சில பேர் வந்து விரும்புவார்கள். அவர்களுக்கு இது வந்து பொருத்தமாக இருக்கும். அப்படியே நாங்கள் இப்போ வெளியில் வந்து நிற்கிறோம். பாருங்க, இது வந்து
மெயின் என்ட்ரன்ஸால் இப்போ வெளியில் வந்து நிற்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து கீழ் ஃப்ளோர், அதாவது வந்து பேஸ்மெண்ட் ஆலயம் வந்து வெளியில் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பேஸ்மெண்ட்டும் லேண்டோடையே இருக்குது. என்னென்னு சொன்னால் முன்னுக்கு வந்து உயரம், பின்னுக்கு வந்து பதிவற்றதால் லேண்டோடையே வந்து பேஸ்மெண்ட்டும் வந்து செய்திருக்கணும். இதில் எல்லாம் வந்து கதைச்சி பேசி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பாபிக்யூ எல்லாம் வந்து போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து நீங்கள் பாபிக்யூ எல்லாம் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ தான் வந்து எல்லாம் வந்து ஆயத்தப்படுத்தினோம். என்னென்னு சொன்னால் இனி தான் வந்து புக்கிங் வந்து எடுக்க போய் என்ன காரணம்னு சொன்னால் இவ்வளோ நாளும் விண்டர் தானே, இனி சம்மருக்கு தான் ஆட்கள் வந்து இதை விரும்புவார்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இவங்களை வந்து புக்கிங் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி நாங்கள் வந்து இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வாங்குவோம். பேஸ்மெண்ட் வந்து இப்போ முன் என்ட்ரன்ஸ் ஆகுது. அப்படியே நேராக வந்த உடனே இதில் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னு சொன்னால் மேலே பார்த்த மாதிரியே கீழே வந்து அதே அளவோட கீழே வந்த உடனே இதில் நீங்கள் வந்து ஃபுல் விளையாடி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோஃபா செட் வச்சிருக்கணும், டிவி பார்க்கலாம், டைனிங் டேபிள் இருக்குது. கிச்சனை வந்து பாருங்கோ, உங்களுக்கு ஓகேயாக இருக்குது இந்த கிச்சன். அப்படியே இங்கே வந்து ரூம் வசதிகள் இருக்குது. ரூம் எல்லாமே வந்து நல்ல சூப்பராக நல்ல நீட்டாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட தேவையில்லை. அப்படியே நாங்கள் வந்து மட்டும் சொன்னால் இப்போ நாங்கள் வந்து வெளியில் போகிறோம். இது வந்து நாங்கள் இப்போ முதல் வந்து நின்றது வந்து இந்த மேலே நின்று நாங்கள் இந்த டெக்கில் நின்று நாங்கள் இப்போ பாருங்க ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வந்து இந்த சைடு தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நின்று நாங்கள் மேலே அப்படியே இங்கேருந்து அப்படி நீங்கள் நடந்து போகும் மட்டும் காணி வந்து அங்கே தொங்கல் மட்டும் இருக்குது. நிறைய குளங்கள், சின்ன சின்ன ஓடைகளில் வந்து தண்ணிகள் வந்து நிற்கிது. அதுகளையும் வந்து நீங்கள் பார்த்து மறந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் வந்து அமைதியை விரும்புவார்கள் தானே, அவர்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். ஓகே, பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இவ்வளோ வசதிகளும் தான் இருக்குது பாருங்க. இப்போ நான் வந்து மேலே போகும் வாங்க. சரி, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறேன். இவங்களோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்த சுற்றி காட்டணும்னு சொன்னால் ஒரு நாள் வேணுமேன்னு சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு லேண்டோட இருக்குது இந்த இடம். ஸோ உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறேன். இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெளியில் போக போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்க. இதான் வந்து முன் என்ட்ரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதால் அப்படியே உள்ளே என்ட்ரு பண்ணி போனோம்னு சொன்னால் ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்கோ, இதை சுற்றி எவ்வளோ பெரிய லேண்ட், இது முன்னுக்கே எவ்வளோ பெரிய லேண்டுண்டா இப்படி பின்னுக்கு நாங்கள் போய்கொண்டே இருக்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த இயற்கையோட பாருங்க, காற்று, இந்த இயற்கை காற்றோட ஒரு நாளோ இல்லைன்னு சொன்னால் ஒரு வாரமோ இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதமோ ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட் சீரியஸ்லி வேறு லெவலில் இருந்தது. உண்மையாகவே அந்த உள்ளுக்கு போய் நிற்கவே இங்கே இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பாபிக்யூ எல்லாம் போட்டு ஃபன்னாக அப்படியே உள்ளுக்கு போய் ஃபன்னாக இருக்கணும்லாம் இருக்கா. அந்த எல்லாரோடைய கதைச்சு மகிழ்றதுக்கு சூப்பரான ஒரு இடம். அந்த மரத்தில் இப்படி செஞ்சுருக்கணுமெண்டு வித்தியாசம் அறிஞ்சு ஒரு இருக்க மாதிரி செய்திருக்கணும். ஸோ இது நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னு சொன்னால் மோர் டீட்டெயில்ஸுக்கு இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு உலகத்தில் சந்திக்கிறேன். பாய்.